போன பதிவுல நம்ம கிருஷ்ணஹரிப்கா வரைக்கும் என்ன நடக்குது? கல நிறுவனத்துல ரஷ்ய வீரர்கள் எந்த அளவுக்கு முன்னேறிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடி கெர்சன்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சு இப்ப கிருஷ்ணஹரிப்கா வரைக்கும் பார்த்திருந்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கு? எந்தெந்த பகுதிகள ரஷ்ய வீரர்கள் முன்னேறிக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவா இந்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த பிரியோமெஸ்கி, நித்தைலோவா, அப்புறம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த உமான்ஸ்க், யாஸ்னோபோடிவ்கா இந்த பகுதியில இருக்கு இல்லையா? சமீபத்துல ரஷ்யன்ஸ் இந்த ஆத்விகாவை பிடிச்சு அப்படியே சட சடன்னு முன்னேறி வந்து ஆச்ட்ரேனியா வரைக்கும் முன்னேறி இருந்தாங்க இல்லையா? சோ அந்த பகுதிகள்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்தரலாம். இதுவும் டொனஸ்க் ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் தான். இதான் உக்ரைன். கீழ மினி மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துல ஜூம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சோ டொனஸ்க் பகுதியில் தான் நம்ம ஜூம் பண்ண போறோம். ஸோ டொனஸ்க் பகுதியை ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கர்ஷ்னோரிஃப்காவை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நிவசெல்கி, பிரியோமெஸ்கி, நித்தலவா இந்த பகுதியில் பார்த்துடலாம். இந்த நிவசெல்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இன்னும் இங்க சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கு. கிரே ஜோனா தான் இருக்கு. முழுமையா உக்ரைனோட கண்ட்ரோல்லையும் இல்ல, ரஷ்யாவோட கண்ட்ரோல்லையும் இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா இப்ப கருப்பு கலர்ல இருக்குது இல்லையா? இந்த பதிவை ஃபர்ஸ்டா பாக்குறவங்களுக்காக நான் திருப்பி சொல்லிடுறேன். இந்த ரெட் கலர்ல இருக்கிறதுலாம் மே மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரம். இப்ப ஜூன் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் முன்னேறி இருக்கிறாங்க இல்லையா? அது வந்து பிளாக் கலர்ல மார்க் ஆயிருக்கும். ஸோ இப்போ சமீபத்தில் முன்னேறினதெல்லாம் பிளாக் கலர்ல மார்க் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இந்த நிவசில்கில் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது காரணம் இங்கே இருக்கக்கூடிய கர்லிவ்காவா இருக்கட்டும், இந்த ஜெல்லி பர்ஷி இருக்கு இல்லையா? ஸோ இங்க இருந்தெல்லாம் உக்ரைனியன்ஸ் வந்து அவங்க ரீடிப்ளை பண்றதுனால இங்க இருக்கக்கூடிய ட்ரென்ச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரென்ச் மேப் லோட் பண்றோம் உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய ட்ரென்ச்சஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். பட் ஆனால் சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. பார்ப்போம் கூடிய சீக்கிரத்தில் இந்த பகுதியிலிருந்தும் உக்ரைனியன்ஸ் விலகிடுவாங்க. அதுக்கு காரணம் இந்த கர்ஷ்னோரிஃப்கா விழுந்துருச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களும் அப்படியே நேரா இங்க இருக்கக்கூடிய மரவரிசை நம்ம சேட்டலைட் வியூக்கு மாத்தினா தெரியும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மரவரிசை மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதுல இருந்து எல்லாத்தையும் வெளியேறிடுவாங்க உக்ரைனியன்ஸ் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இப்போ இந்த நிவசல்கில வந்து சண்டை நடந்திருக்கு. சில பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. ரெண்டாவது இந்த பிரியோமிஸ்கியோட புறநகரங்கள், ரெண்டாவது நித்தேலோவோட புறநகரங்கள். அது மட்டும் இல்லாம இது கர்லிவ்காவோட ஒரு சின்ன பகுதி இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு. இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா கர்லிவ்காவோடது. இப்ப இதுவும் வந்து கம்ப்ளீட்டா ரஷ்ய வீரர்கள் இந்த மாசத்துல முன்னேறி வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி இருக்கியா, இது வந்து பாத்தீங்கன்னா கர்லிவ்காவோட அந்த ஸ்ட்ரீட்ஸ் தான். இதோட எட்ஜ் பொசிஷன்ல சண்டை நடந்துட்டு இருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். அந்த கர்லிவ்கா ஸ்ட்ரீட்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள ரஷ்யாவோட ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள் உள்ள வந்து ஆட்டம் போடுறதுக்காக வந்துட்டு இருந்திருக்குது. அதையும் நாங்க கண்டுகிட்டு அடிச்சிட்டோம் பாருங்க அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்பு இருந்து கொடுக்கப்பட்ட பதிவு தான் அது. ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரஷ்ய வீரர்கள் அது வரைக்கும் முன்னேறிட்டாங்க அப்படிங்கிறது போல. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா கடந்த 2 பதிவா எல்லாத்துலயும் பெரும்பாலும் உக்ரைனியன்ஸ் கொடுக்கறது தான் நம்ம வச்சு கம்பேர் பண்ணிக்க முடியுது. ரஷ்யா வந்து நாங்க இந்த அளவுக்கு முன்னேறிட்டோம் அந்த அளவுக்கு முன்னேறிட்டோம் சொல்லவே மாட்டேறாங்க. இல்ல இந்த உக்ரைனியன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுதா இருக்குது. ஓ இந்த வரைக்கும் வந்துட்டாங்களா அப்படிங்கிறது போல. ரஷ்ய தரப்புல இருந்து ஏதாவது சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். சோ இந்த இடத்துல வந்து கர்லிவ்காவோட அந்த ரிசர்வாயருக்கும் மேல, அதாவது கர்லிவ்காவோட வடக்கு பகுதியிலையும் ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இல்ல இன்னொன்னு இருக்கு, இந்த கர்லிவ்காவோட வடக்கு பகுதியில வந்து முன்னேற மேல யாஸ்னோபோடிவ்கால இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ்லாம் பின்வாங்குறாங்கன்னு சொல்லி வீடியோ பதிவுகள் பார்த்திருந்தோம் இல்லையா? ஏன்னா அவங்க வெளியே போறதுக்கான வழி இல்லாம ரஷ்யவர்கள் வந்து அடைச்சிருவாங்க. அந்த ஒரு காரணத்தினால அவங்க பின்வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ உக்ரைனோட வீரர்களா போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய கேம்ப் சைட்ஸ், சின்ன சின்ன ட்ரென்சஸ், ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இது எல்லாத்தையுமே தட்டி தூக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட ட்ரோன்களை பயன்படுத்தி. இப்போ நம்ம திருப்பியும் மேப்புக்கே போயிடலாம். ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அது சண்டை நடந்தது என்னைக்கு நடந்ததுன்னு சொன்னதுன்னா இந்த மாதம் 20ஆம் தேதி நடந்தது அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கொடுத்தது அந்த டைம்ல. பட் ஆனால் மேபி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். அப்போ இந்த மாசத்தோட 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ள இந்த இடத்துல சண்டை நடந்திருக்கு அப்படிங்கிறது போல எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அப்டேட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல. அடுத்தது இந்த யாஸ்னோபோடிவ்கா பார்த்துக்கலாம். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் பெருமளவில் முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதுவும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி இந்த இடத்துல வந்து ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இது ரஷ்யா சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க, அதுவும் குறிப்பா இந்த பகுதியில் அப்படிங்கிறது போல. ஆக்சுவலா அது என்னன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கும். இந்த பில்டிங் வந்து பிடிக்கிறதுக்காக ரஷ்யாவோட ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள் வந்து போயிருக்கும். இப்போ அதோட வீடியோ பார்ப்போம். அப்பதான் நம்மளுக்கு அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ அந்த வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். ரஷ்யாவோட ஒரு ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள், ஒரு டேங்க் வந்து அந்த பகுதியில் போயிருக்குது. உக்ரைனோட ட்ரோன் ஃபாலோ பண்ணிட்டு போய் அதை அடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் அது போய் அந்த பகுதியில் நிறுத்தி அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்களை இறக்கி விட்டாங்க. ரஷ்யாவை அங்க போய் வீரர்கள் அதை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க. இதை ரிலீஸ் பண்ணது உக்ரைனோட சோர்ஸ் தான்.
ஏன்னா அவங்க தான் போய் தாக்குதல் பண்றாங்க. அங்க வந்தாங்க, நாங்க அடிச்சோம் அப்படிங்கிறாங்க. பட் ஆனா இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். அதே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய வீரர்கள் அங்க புகுந்துட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட வீரர்கள்லாம் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருந்து மூட்ட முடிச்சுலாம் கட்டிட்டு, ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்களா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள். இது வந்து ரஷ்யாவோட ட்ரோன்கள் வந்து எடுத்திருந்தது. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டு அது மேல போய் ரஷ்யாவோட வீரர்கள் வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவோட வீடியோ பதிவு வச்சு பார்க்கும்போது அவங்க முன்னேறிட்டாங்க அப்படிங்கிறது இல்ல. ஆனா உக்ரைனோட குடுக்கக்கூடிய வீடியோ வச்சு பார்க்கும்போது ரஷ்யா அந்த பகுதிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போ இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? 23ஆம் தேதி. இந்த டைம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நான் மேப்ல காட்டுறேன். ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி வரைக்குமே அதாவது இந்த ஸ்ட்ரீட்ல காட்டல. இங்க இருக்கக்கூடிய அந்த மர வரிசை இருக்கு இல்லையா? அது வரைக்குமே ரஷ்யா வந்து முன்னேறி வந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா அதுக்கு ப்ராப்பரான எந்த ஒரு ஜியோ லொகேஷன் இல்ல. இத வந்து நியூட்ரல் மேப்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம ப்ரோ ரஷ்யன் மேப்பர்ஸ்லாம் இது வரைக்கும் சொல்றாங்க. பட் ஆனா எந்த ஒரு வீடியோ பதிவும் எதுவும் கிடைக்கல. ஜியோ லொகேஷன் கிடைக்கல. அதனால நம்ம இந்த வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். மேபி இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள ஏதாவது ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உக்ரைனே குடுப்பாங்க. இது போல முன்னேறிட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது போல. கிடைச்சிச்சுன்னா அடுத்தடுத்த பதிவுல பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெருமளவுல ரஷ்ய வீரர்கள் இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னு தெரிய வருதா? இப்போ இதுக்கு மேல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உமான்ஸ்க். இந்த உமான்ஸ்க்லயும் ரஷ்யா பெருமளவுல முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் நம்ம மேப்ல பார்க்கலாம். இந்த யாஸ்னோபோடிஃபிகா இந்த நித்தைலோவுக்கு மேல இருக்கிறது தான் உமான்ஸ்க். ஸோ இந்த உமான்ஸ்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரீட் மேப்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். இங்க இருக்கக்கூடிய மரவரிசைகள் இந்த இடத்துல எல்லாமே ட்ரென்ச்சஸ் இருக்கும். இந்த இடத்துல இந்த எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா? எல்லாமே ட்ரென்ச். இது போக இன்னுமே புதுசாவும் ட்ரென்ச் லைன்ஸ் வந்து உக்ரைனியன் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்குல்ல, ரிவர் மாதிரி ஓடிட்டு இருக்கும் இல்லையா? அது வந்து இந்த பகுதியிலயும் ஓடிட்டு இருக்கு. நீங்க டோப்போ மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல மார்க் ஆயிருக்கும். ஸோ அந்த ரிவர் ஸ்ட்ரீம் தெரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து முன்னேறி போறதுங்கிறது வந்து லேசுப்பட்ட வேலை கிடையாது. பட் ஆனா அதையும் தாண்டி ரஷ்யவர்கள் வந்து முன்னேறி இருக்கிறாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணது உக்ரைனோட சோர்ஸ் தான். ஏன்னா உக்ரைன் வந்து அந்த இடத்துல நாங்கள் ட்ரோனை தாக்குதல் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வச்சு பார்த்துக்கலாம். ஸோ ரஷ்ய வீரர்கள் இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த நோவோ பொக்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த இடத்துல ட்ரோன்கள் பறந்துருக்கும், அந்த இடத்துலயும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இப்போ அடுத்தது ரஷ்யாவோட இலக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நோவோ சில்கா பெர்ஷா தான். ஸோ அதுக்கு இரு முனையிலேருந்து முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த நோவோ சில்கா பெர்ஷாவோட தெற்கு பகுதியிலிருந்து முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. அது கூடவே நோவோ பக்ரோஸ்க்ல இருந்து மேற்கு நோக்கி முன்னேறாங்க. நோவோ சில்கா பெர்ஷாவோட கிழக்குல இருந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லா செட்டில்மெண்ட்டையும் இந்த இடத்துல அதே போல தான் ரஷ்யவர்கள் அடிச்சிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இந்த நோவோ சில்கா பெர்ஷாவும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். இது அந்த உமான்ஸ்கோட மரவரிசை இருக்கு இல்லையா? அந்த இடத்துல எடுக்கப்பட்ட பதிவு தான். இது உக்ரைன் தரப்புல இருந்து ட்ரோன் அட்டாக் பண்ணிக்கிறாங்க ரஷ்ய வீரர்கள் மேல. இதை நான் பாஸ் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துல ரஷ்யன் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ரஷ்ய வீரர்கள் அங்க இருக்காங்க. ஸோ அதனாலதான் உக்ரைனோட ட்ரோன் போய் அங்க அட்டாக் பண்ணுது. ஸோ அந்த பகுதி வரைக்கும் ரஷ்யா முன்னேறி வந்துட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லைன்ஸ்ல இந்த மாசத்துல என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கறத அடுத்த பதிவுல தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் இந்த மேப் வீடியோ எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்கள் அது கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா இந்த போல விஷயங்கள் செய்யறதுக்கு ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும். ரெண்டாவது பல டீடைல்ஸ் எடுத்து அதை வெரிஃபை பண்ணி ஜியோலோகேட் பண்ணதுக்கு ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து இது போல பதிவுகளை கண்டினியூஸா போட முடியும். உங்களோட சப்போர்ட் எப்போ எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.